பொதுவாக ஒரு பொருளை உடைக்கிறதுக்கு கடனவான்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கடனவா. கடனவாண்டா உடைக்கிறது. இப்போது இப்படி மரத்தில் இருக்கிற ஒரு மாங்காயை பிக்கிறது இருக்குது தானே, அப்படி பிக்கிறதுக்கும் கடனவான்னு தான் சொல்கிறது. விளங்கிட்டா? ஒரு மாங்காயை பறிச்செடுக்கிறது அல்லது மாங்காயை பிச்செடுக்கிறதுக்கும் கடனவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடைக்கிறதுக்கும் கடனவான்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்றுக்கும் கடனவான்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? பழுதாக்குறது இருக்குது தானே, பழுதாக்குறதுக்கும் கடனவா. அம்மா என் ஃபோனை பழுதாக்குறான், அம்மா மகே ஃபோன் එක கடனவா, அம்மா என் ஃபோனை பழுதாக்குறான், அம்மா மகே ஃபோன் එක என்னுடைய ஃபோனை கடனவா பழுதாக்குறான். அப்போ பழுதாக்குறது, உடைக்கிறது, பறிக்கிறது, பிக்கிறது, இது எல்லாத்துக்குமே சிங்களத்தில் ஒரே ஒரு வினைச்சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுதான் கடனவா. கடனவான்னு சொன்னால் உடைக்கிறதுன்ற அர்த்தம் தரும், பிக்கிறதுன்ற அர்த்தம் தரும், பழுதாக்குறதுன்ற அர்த்தம் தரும், பறிக்கிறதுன்ற அர்த்தம் தரும். இந்த மாதிரியான அர்த்தங்கள்லாம் இது தரும். உங்களுக்கு இந்த மாதிரி தெளிவான முறையில் சிங்களத்தை விளக்கமாக படிப்பிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் சிங்களம் படிக்க ரெடியாக இருக்கிறீங்களா? அப்படின்னா 0777 484 456 எதிர்வரும் 18ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது. 2 மாதத்தில் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு தெரியாட்டியும் சிங்களத்தை பேச வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் பேச ரெடியானா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள்.